சேகர் அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அப்பவே டைம் ரொம்ப ஆயிருந்தது. அவன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடனே படுத்து தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சான். அப்போ அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவன் போனை எடுத்து, அம்மா இதுக்காக இப்போ கால் பண்ணணும் அப்படின்னு காலை அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்க, எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க? ஷேக்கு, ஏதோ அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து போன்ல உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன, அப்படியா? அந்த நம்பரை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா, அதுல நம்பர் வரலப்பா, அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரிம்மா, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி தூங்க ஆரம்பிச்சான். திரும்பவும் அவன் போன் ரிங் ஆச்சு. அதுல நம்பரே இல்ல, அன்னோன் நம்பரா இருந்துச்சு. என்ன இது, அம்மா சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி காலை அட்டன் பண்ணான். காலை அட்டன் பண்ணி காதுல வச்சான். ஹலோ, யாரு அப்படின்னா, என்ன நீ மறந்துட்டியா? ஏதோ பொண்ணு பேசுற மாதிரி எல்லாம் இருக்கு. யாரு? என்ன நீ எப்படி மறக்கலாம்? இப்பதானே நம்ம பழகணும். எனக்கு ரொம்ப கோபம் வரும், என்கிட்ட நீங்க விளையாடுறீங்களா? யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நீ மரணத்தோட எட்ஜ்ல நிக்கிற, நீ இப்போ சீக்கிரத்திலேயே சாக போற அப்படின்னு காலை கட் பண்ணிட்டாங்க. யார் இது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். காலையில எந்திரிச்ச உடனே அவன் ஆபீஸ்க்கு ரெடி ஆகி, திரும்பவும் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ண அவ கதையை முடிச்சிருவேன். அப்போ திரும்பவும் அந்த கால் வந்துச்சு. அத அவன் அட்டன் பண்ணி, எதுக்காக என்கிட்ட விளையாடிட்டே இருக்கீங்க? யார் நீங்க? ஒழுங்கா உண்மையா சொல்ல போறீங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனா உனக்கு என் மேல காதல்ன்ற ஒன்னே இல்ல. என்னது, நீ என்ன காதலிக்கிறியா? நான் உன் முகத்தை நேர்ல கூட பார்த்ததில்ல. சரி, வீடியோ கால் பண்ணு, அதுல பாக்கலாம். உடனே நார்மல் காலை கட் பண்ணி வீடியோ காலுக்கு கனெக்ட் ஆனான். அப்போ அதுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவ முடிய வச்சு தலைய மறைச்சிட்டு இருந்தான். யார் இந்த பொண்ணு? என் பேரு பிரியா. பிரியாவா? ஆமா, நான் வீட்டுக்கு தெரியாம ஒருத்தன் என்ன கொன்னுட்டான். நான் செத்தது இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சா. அத பார்த்து, நீ சுஷீலாவா? உடனே அந்த போன்ல இருந்து பேயும், ஆமா, நான் சுஷீலாதான் அப்படின்னு சொல்லி அதோட மூஞ்சிய காணிச்சது. அவ ரொம்ப பயங்கரமா இருந்தா. உடனே அவன் பயந்து போனை தள்ளி விட்டான். உடனே அதுல இருந்து ஒரு கருப்பு உருவம் வந்துச்சு. அது ஒரு பேயா மாதிரி வந்து நின்னுச்சு. அவன் அங்கிருந்து ஓட பார்த்தான். ஆனா உடனே கதவு கிட்ட போன உடனே கதவு சாத்திக்கிச்சு. உன்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. என்னை ஏமாத்தி என்னை கொன்னு கிட்ட இருந்து நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டல்ல, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி அவனை கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருச்சு.